அந்த மாதிரி இப்போ இருக்கிற நிலவரம், அதாவது லஞ்சம் கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா தான் ஆகும், எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் வேலை சீக்கிரம் நடக்கும், இல்லைன்னா கொஞ்சம் அலைய விடுவாங்க. அந்த மாதிரி பகவானும் அதே குணத்தில் தான் பகவானும் இருக்கிறாரா, இந்த சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகத்துக்கு அர்ஜுனன் மனதில் இருப்பதாக பகவான் உணர்கிறார். ஏன்னா அவர்கிட்ட அர்ஜுனன்ட்ட சொல்லிட்டாரு, உனக்கு விதேக முக்தி ஜீவன் முக்தியை கிடைக்கும், எப்படி என்னை பக்தியோடு என்னை பஜித்தால் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த சந்தேகத்தை அர்ஜுனன் மனதில் பார்க்குறதாகவும் அந்த சில கேள்விகளெல்லாம் பகவானே பார்த்த உடனே இது பண்ணுவார். அவன் கேட்கலைன்னாலும் அதை பார்த்துட்டு அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். அது மாதிரி கேட்குறாரு. நான் அப்போது பகவானுடைய ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட் ஆல் த ஜீவாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் எல்லா ஜீவராசிகளும் எப்படி பாவிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதான் வரியில் சமோகம் சர்வபூதேஷு, நான், அதாவது சமோகம் அப்படிங்கிறது நான், சர்வபூதேஷு எல்லா ஜீவர்களிடத்திலும் சமமாக இருக்கிறேன். சமக அப்படின்னு சொல்றது சமமாக இருக்கிறேன். இந்த சமக என்ற சொல்லை பகவான் எப்படி விளக்குகிறார் அப்படின்னா, அடுத்த இதில் சொல்கிறார் பாருங்க. நமே துவேஷ்ய அஸ்தி ந மே துவேஷ்ய அஸ்தி, அதாவது இந்த நாவை அந்த அஸ்திக்கு முன்னாடி போட்டணும். எனக்கு யாரும் வேண்டப்பட்டவர்கள், அதாவது வேண்டப்பட்டவர்களும் கிடையாது. அதே மாதிரி அடுத்ததில் போகிற துவேஷி, வெறுப்பும் கிடையாது விருப்பும் கிடையாது. நான் அஸ்தி, யாரிடத்திலும் எனக்கு விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது. நான் யாரையும் வெறுப்பதில்லை, யாரையும் விரும்புவதும் இல்லை. நான் எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பகவான் எனக்கு மட்டும்தான் அருள் புரியணும், வேற யாருக்கும் அருள், எனக்கு அருள் புரிந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அருள் புரிந்துக்கூடாது. குறிப்பாக அந்த மாதிரி யாரிடத்திலும் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஏன்ட்ட ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறார், நான் எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கிறேன். யார் எதை வேண்டுகிறார்களோ அதை அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். அதாவது பொன் பொருள் வேணும், நேம் அண்ட் ஃபேம் வேணும் அப்படின்னா அதையும் கொடுக்குறேன். மோட்சம் வேண்டும் என்றால் நான் மோட்சத்தை கொடுக்குறேன். அதனால் யாருக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன். காரணம் என்னென்னா, யார் யார் எப்படி என்னிடத்தில் வருகிறார்களோ, எவ்வளவு தூரம் என்னோடு இருக்கிறார்களோ அதுவரை நான் அவர்களுக்கு அந்த பாவனை எப்படின்னா சமமாக இருக்கிறேன். அதுனா எப்படி யார் யார் எப்படி எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து தான். பக்தியோடு என்னுடையத்தில் அருகில் இருந்தால் நான் அவர்களுக்கு எல்லாம் தருகிறேன். கொஞ்சம் தூரத்தில் இருந்து போதும்பா, பக்திங்கிறது ஒரு இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார், அதுக்கேற்ற மாதிரியும் அவர் பண்ணுறார். ஏன்னா பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மனதில் எல்லோருக்கும் சமமாக பாவனை இருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்தில் எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்போது கொஞ்சம் என்ன பார்ஷியாலிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். இது உதாரணம் சொல்கிறேன். அன்னை சாரதை சொல்கிறாங்க, எனக்கு அம்சத்தும் சாரதானந்தரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அம்சத் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். அதே நேரத்தில் அவன் ஒரு திருடனாக இருந்தான் ஆரம்ப காலத்தில். அப்புறம் அன்னையுடைய இதில் அவன் மாறிட்டான். ஸோ மனதில், அன்னையாருடைய மனதில் அந்த அம்சத்தும் என்னுடைய மகன்தான். சாரதானந்தர், அதாவது நேரடி சீடரான பகவான் ராமகிருஷ்ணன் நேரடி சீடரான அந்த சரத்தும் என்னுடைய மகன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாவனை மனதில் ஒன்றா இருக்குது. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒன்றா ட்ரீட் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா சமூகம் அந்த மாதிரி அலோவ் பண்ணாது. அதனால் அவரவருக்கு, அதாவது சாரதானந்தருக்கு எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுவாங்க. அதனால் வெளியில் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஏன் இப்படி மாதிரி உள்ள ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சமுதாயம் எந்த மாதிரி தான் சமுதாயத்தில் இருக்கிறனால அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அம்மா சில காரியங்களும் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அம்சத்துக்கும் ஒரு சாப்பாடு போடுவாங்க, சாரதானந்தருக்கும் ஒரு வகையான இது பண்ணுவாங்க. ஆனால் அன்னையுடைய மனதில் எந்த வித பாரபட்சமான சமோகம் சர்வபூதேஷு எப்படி பகவான் சொல்கிறாரோ அதே மாதிரி தான் பகவான் ராமகிருஷ்ணருக்கும் சரி, சுவாமி விவேகானந்தருக்கும் சரி, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை பாவனையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமோகம் சர்வபூதேஷுங்கிறத லைனில் இந்த என்னுடைய பாவனை பக்தர்களுக்கும் எல்லாருக்கும், ஏன்னா எல்லாரும் நான் தான் படைத்தேன்,
அதனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது தான். ஆனால் அவர்களுடைய அவர்கள் எந்த அளவுக்கு என் பக்கத்தில் வந்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த இது இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லைனில் என்ன சொல்கிறாருன்னா, ஏ பஜந்து தே மாம், ஏ பஜந்து து தே, அதாவது ஏ பஜந்தி து மாம் பக்தியா அப்படின்னா, ஏ என்றால் யார் ஒருவன், மாம் என்றால் என்னை, பக்தியா பஜந்தே பக்தியோடு வலுபடுகிறானோ, என்னை நாடுகிறானோ. ஏன்னா பஜந்தேங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் நாடுகிறானோ, அது என்னை சார்ந்து என்னை பின்பற்றி வருகிறானோ அப்படின்னு பொருள். பிறகு தேமயி, அவர்களுக்கு என்னை நோக்கி பக்தியுடன் வருகிறார்களோ, எப்படி எந்த அளவுக்கு பக்தியோடு வருகிறார்களோ அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். அதாவது அடுத்த லைன் சொன்னார், மயி தேஷு சா அப்பியகம் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நான் இருக்கிறேன். பகவான் சொல்கிறார், இதில் எனக்கு எந்த வெறுப்போ கிடையாது. அவர்கள் எந்த அளவுக்கு பக்தி செய்கிறார்கள் அதுக்கேற்ற மாதிரி. ஒரு உதாரணம் சொன்னோம்னா நமக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ இது குளிர்காலம். இப்போ குளிர்காலத்தில் ஒருவன் நெருப்பினுடைய அருகில் இருக்கிறான் என்றால் அவனுக்கு அந்த நெருப்பிலிருந்து இவனுடைய குளிரை நீக்கும். ஏன்னா நெருப்பு பக்கத்தில் இருக்கும்போது இவனுடைய குளிரை நீக்கும். மற்றொருவன் சற்று தூரத்தில் இருக்கிறான், நெருப்பு அதே இடத்தில் தான் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு அந்த குளிர் நீக்குமா என்றால் நீக்காது. அப்போ இதில் யாருக்கு பாரபட்சம்? நெருப்பில் எந்த பாரபட்சமும் கிடையாது. நீ பக்கத்தில் வந்தான்னா உனக்கு நெருப்பினுடைய அந்த வார்ம்னஸ் கொடுக்கும், உன்னுடைய குளிர் நீக்கும். தூரத்தில் இருந்துட்டு எனக்கு நெருப்பு பாரபட்சம் பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி தான் பகவானுடைய இதுவும். எந்த தூரத்தில் இருப்பவனுக்கு எப்படி வேண்டாதவன் என்றும் கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டியவன் அப்படின்னு கிடையாது. ஒருவன் நெருப்பில் அருகில் இருப்பதால் அது அவனுடைய குளிரை நீக்குகிறது. மற்றவன் அந்த நெருப்புக்கு சற்று தூரத்தில் இருப்பதால் அந்த நெருப்பு அவனுக்கு பயன்படுவதில்லை. இந்த உதாரணமாக பகவானுடைய அனுக்கிரகம் இந்த நெருப்பை போல, யார் அந்த நெருப்பை பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து தான், பயன்படுத்துவர்களை பொறுத்து தான். அதனால்தான் ஈஸ்வர அனுக்கிரகம், அதை நாம் சற்று முயற்சி செய்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்னா பக்தியோடு தான் பயன்படுத்தணும். நம்ம எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு அருகில் பகவான் பக்கத்தில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த விடும். அதனால் சுய முயற்சி வேணும். அந்த முயற்சி செஞ்சால் தான் நம்முடைய அந்த தூரத்தில் நெருப்பில் எனக்கு ஒன்றுமே இது வரலையே, என்னுடைய குளிர் நீங்கலையேன்னு சொல்லி தூரத்தில் இருந்தால் என்ன, முயற்சி செய்து அவன் கொஞ்சம் பக்கத்தில் வரணும். அப்போ தான் அவனுக்கு அந்த இது கிடைக்கும். அதனால் அந்த பயிற்சி ஒவ்வொரு விஷயம், அதாவது ஒவ்வொரு விதம் எப்படி இருக்கும்னா அவன் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த இது கிடைக்கும். இன்னொரு உதாரணம் சொன்னால் மழைக்காலம். இந்த மழையில் மழை எல்லா பயிருக்கும் ஒரே மாதிரி தான் இது பண்ணும், மழை வீதம். ஆனால் அதனுடைய விளைச்சல் எப்படி அந்த விதையை பொறுத்து இருக்கிறது. அந்த விதை எப்படிப்பட்ட விதை அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆகவே பகவான் அனுக்கிரகம் சாமானிய காரணம் அந்த பக்தர்களுக்கு மன வளர்ச்சி என்பதை, அதாவது எந்த அளவுக்கு மன வளர்ச்சி இருக்கிறதோ என்பதை பொறுத்து தான் விசேஷ காரணம். அதாவது சாமானிய காரணம் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும். விசேஷ காரணம் எந்த அளவுக்கு அவன் முன்னுக்கு வந்தான், பக்தியோடு இருக்கிறான், அந்த அளவுக்கு அவனுக்கு அதுலேருந்து பலன் கிடைக்கும். ஸோ பகவான் சொல்கிறார், யார் எந்த பாவனையுடன் எந்த நிலையில் வருகிறார்களோ அவர்களுக்கேற்ற மாதிரி நான் அனுக்கிரகம் செய்கிறேன். பகவான் அந்த நிலைக்கு தகுந்த, அதாவது தகுதி வேணும், அந்த தகுதி இருந்தவர்களுக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், கல்பத்தரு அன்னைக்கு பகவான் ராமகிருஷ்ணன் எல்லோருக்கும் உங்களுடைய ஆன்மீக எழுச்சி ஆகட்டும் என்று அருள் புரிந்தார். அப்போது அங்கே 2-3 பேர் இருந்தாங்க. அதில் குறிப்பாக கோவிந்தநாத் சான்யால் அப்படிங்கிற ஒரு பக்தர், அவர் தகுதி பெறவில்லை. தகுதினா அவர் இன்னும் உலகிலே இருக்கார். அதனால் பகவான் அன்னைக்கு சைத்தன்யம் மிளட்டும் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு, ஒரு பாட்டுக்கு சிரிக்கிறாரு, அழுகிறாரு. யார்? இந்த கோவிந்தராஜ் சான்யால். 3 நாள் அவர் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியல. காரணம் அந்த இதிலே இருந்தனால அவரால் ஒன்று சொல்கிறார். 3ஆவது நாள் ஓடி என்னால் இது பண்ண முடியல, நீங்கள் தயவுசெய்து இதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது
அந்த தகுதி இருந்தால் அதை, ஏன்னா மற்ற பக்தர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுடைய இஷ்ட தெய்வருடைய இது கிடைச்சது, இந்த விஷன் கிடைச்சது, அந்த இஷ்ட தெய்வம் வந்து கடைசி பிரம்மன் நிர்குண பிரம்மனோட ஐக்கியமாச்சுன்ற பல கதைகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. காரணம், இவருக்கு வேண்டிய தகுதி இல்லாத காரணத்தினால். ஸோ அந்த தகுதி உள்ளவர்களுக்கு அந்த நெருப்புக்கு எப்படி பக்கத்தில் இருந்தவனுக்கு தகுதி இருந்ததோ அது மாதிரி, அந்த தூரத்தில் இருக்க தகுதி இல்லையோ அது மாதிரி, இங்கே பக்தியோடு என்னுடைய அருகில் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அவருடைய இது பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு பக்தர் டெய்லி கோயிலுக்கு போகிறாரு, நான் ஜஸ்ட் உதாரணத்துக்காக சொல்கிறேன், டெய்லி கோயிலுக்கு போகிறாரு. அவர் வந்து இறைவன்கிட்ட போய் எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொமோஷன் வேணும்னு கேட்கும்போது பகவான் நினைக்கிறாரு, சரி இவன் ப்ரொமோஷன் கேட்குறான், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கான், அவனுக்கு வைராக்கியம் கொடுத்து அந்த வேலையை அந்த வேலையை எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், அவன் நிச்சயமாக பகவானை திட்டுவான். காரணம், அவனுக்கு அந்த தகுதி இல்லை. அவனுக்கு இப்போதைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அதை பார்க்க. அதனால் யாருக்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுப்பார். அதுபோல் ஒரு முமுட்சு ஞானத்தை வேண்டி பிரார்த்தனை செய்தால் அவருக்கு கொடுக்கலாம், அவருக்கு மோட்சத்தை கொடுக்கலாம், வைராக்கியத்தை கொடுத்து அவருக்கு இது ஆத்ம ஞானத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த ப்ரொமோஷன் வேணுங்கிற பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆகவே தகுதி இங்கும் ரொம்ப முக்கியம் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், எல்லோரிடமும் சமமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் கடைசி பகுதியை பார்ப்போம். ஏன்னா மயித்தே தேஷு அகம், மயித்தே தேஷு அகம் என்கிறார். அதாவது அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். இந்த ஒரு வார்த்தையை, அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள்னா என்ன, அந்த பக்தர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் அவர்களிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பக்தர்கள் பக்தியுடன் என்னை நாடினால் அவர்கள் என்னிடத்தில் இருப்பார்கள். அப்படி என்றால், அதாவது மற்றவர்கள் அங்கு இல்லையா அப்படின்னா, எல்லோரும் இருக்கிறார்கள், பக்தர்களும் இருக்கிறார்கள், அபக்தர்களும் இருக்கிறார்கள். காரணம், எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவர் பகவான். அப்படி இருக்கும்போது எப்படி என்னிடத்தில் இருக்கிறார் அப்படின்னா, பக்தர்கள் பக்தியுடன் என்னை நாடினால் அவர்களிடத்தில் நான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னா, இங்கு பகவான் சற்று டெக்னிக்காக சொல்கிறாரு. அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் என்னை பற்றிய ரகசியங்கள், என்னை பற்றிய தத்துவங்கள், என்னுடைய சொரூபத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், என்னை பற்றிய உண்மைகள் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உண்மைகள் என்ன மற்றவர்கள் அறிஞர் இந்த பக்தியின் மூலமாக பகவானிடம் நெருக்கமாக வரும் பொழுது அவருடைய உண்மைகள் அவருக்கு வெளிப்படுகிறது. நாம் ஏதோ ரகசியத்தை அறிய ஆசைப்படுகிறோம். இந்த உலகத்தில் எல்லா ரகசியத்தையும் ஆசைப்படுகிறோம். ஆனால் பகவானுடைய தத்துவத்தையோ பகவானுடைய ரகசியத்தையோ, ஏன்னா இந்த ராஜவித்யா ராஜகுஹ்யம்ங்கிறது அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மெயின் இது, அந்த ரகசியத்தை அறிய அவர்கள் விரும்புவதில்லை. அதனால் இந்த பக்தர்கள் என்னை பற்றி என்னுடைய அருகில் இருக்கிறார்கள்ங்கிறத விட என்னுடைய பக்தியின் மூலமாக என்னுடைய ரகசியத்தை அறிந்திருக்கிறார்கள். பிறகு பகவான் சொல்கிறார், என்னை பற்றிய உண்மையான ரகசியங்களை அவர்களுக்கு நான் சொல்வேன். காரணம், எனக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க. அதைத்தான் அவர்களிடம் சொல்கிறார், என்னிடத்தில் இருக்கிறார்கள். பிறகு நான் அவர்களிடத்தில் இருக்கிறேன். இங்கு இந்த பக்தர்களுடைய மனம் முழுவதும் நான் நிறைந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறார். ஏன்னா அந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் என்ன தேவையில்லை, எதுவுமே இல்லை, பகவானை தான் பார்க்க எல்லாம். அவர்களுடைய மனம் முழுவதும் பகவான் தான் இருக்கார், வேறு எதுவுமே இல்லை. அதனால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் பகவானை தான் தெரியுது. ஞானிகளுடைய லட்சணம் வந்து எல்லாம் எதை பார்த்தாலும் வேணாம். அப்போ அவர்களுக்கென்று ஒரு புது உலகமா அப்படின்னு கிடையாது, நம்ம பார்க்கின்ற உலகம்தான். ஆனால் அவர்களுடைய மனம் முழுவதும் பகவான் நிறைந்திருப்பதால் அவர்களால் வேறு எதையுமே பார்க்க முடிவதில்லை. எல்லா இடத்துலையும் பகவான் தான் இருக்கிறார். ஒரு பெரியவர் சொல்கிறார், இந்த உலகத்தை எதை பார்த்தாலும், அதாவது எதை பார்க்கணும் என்று சொல்லி கொடுத்தால், அதாவது இந்த உலகத்தில் எதை பார்க்கணும் என்று சொல்லி கொடுத்தார்கள், ஆனால் எப்படி பார்க்க வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்கல. எப்படி பார்க்கணும்னா இறைவனாக பார்க்கணும். அதுதான் நம்ம வந்து தைத்திரிய உபனிஷத்துலேயும் அந்த மாத்ரு தேவி பவ பித்ரு தேவி பவன், அன்னையை, தந்தையை, அதிதியை, குருவை இறைவனாக பார்க்கணும். அங்கேருந்து தொடங்கி எப்படி பார்க்கணும்
எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எதை பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எப்படி பார்க்கணும்னா தெய்வீகமாக பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லலை அப்படிங்கிற ஒரு நம்ம சமய பெரியவர் சொன்னார். அந்த தெய்வீகமாக பார்க்கணும் என்பதைத்தான் நம்முடைய உபனிஷத்தும் நம்முடைய கீதையும் நம்முடைய புராணங்களும் நம்முடைய இதிகாசங்களும் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையில் நமக்கு வர வேண்டியது என்னன்னா, மற்றதை தவிர, அதாவது எல்லாமே இறைவனை பார்க்க வேண்டிய ஒரு மனம், நம்முடைய மனதில் பகவான் நிறைந்தால்தான் எல்லா இடத்திலும் இறைவனை பார்க்க முடியும். அதனால் ஞானிகள் எல்லாவற்றிலும் இறைவனுடைய சொரூபமாக, ஈஸ்வரனுடைய சொரூபமாக பார்க்கிறார்கள். அதை தவிர வேறு எதுவும் பார்ப்பதில்லை. அதனால் அவர்களுக்கு புதிய உலகம் கிடையாது. நாம் அதாவது சம்சாரிகள் பார்க்கின்ற உலகத்தில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் பகவான் சொல்கிறார், எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, எல்லோருக்கும் சமமாக, எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கிறேன். அதனால் ஒரு ஞானி ஆகட்டும், அவனுக்கு பகவானுடைய குணம், அதாவது ஞானிக்கு எல்லா இடத்திலும் பகவானை பார்ப்பதால் அவருக்கு இறைவனுடைய ஈஸ்வரனுடைய குணமும் வந்து விடுகிறது. அதனால் பகவானுக்கு யாரும் விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது, எல்லோரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார். யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கோ, எது எது வேண்டுமோ அதைத்தான் பகவானும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடிச்சுறாரு. அதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம், 30வது ஸ்லோகத்திலேருந்து 34வது ஸ்லோகம் வரை, அதாவது கடைசி ஸ்லோகம், இந்த அத்தியாயத்தில் 34 ஸ்லோகம் தான். என்ன சொல்கிறாரு, நிஷ்காம பக்தர்களுடைய மகிமைகள், நிஷ்காம பக்தர்களுடைய பெருமைகள், அதை பற்றி சொல்கிறார். ஸோ முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வேறு. ஏன்னா எப்படி ரிஷி மூலம் நதி மூலம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த ஸ்லோகத்தில் வருது. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அபிச்சேத் துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ ச மந்தவ்யா சம்யக் வியவஸ்திதோ ஹிசஹ. அதாவது சிம்பிள் மீனிங்னா, எப்படிப்பட்ட கீழான மனதை உடைய அபக்தனும் பக்தியோடு என்னை பஜித்தால் அவன் சாது என்று கருதப்படுகிறான். ஏனென்றால் அவன் நன்கு தீர்மானப்படுகிறான், அவன் நல்லவன் என்று தீர்மானமாகிறது. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு எப்படி ஒரு அந்த ஒரு கீழான மனநிலை உடையவன் இம்ப்ரூவ் ஆகாமல் எப்படின்னா, அனன்ய பாக், என்னை மட்டுமே லட்சியமாக கொண்டு அவன் பஜதேன்னா வழிபடுகிறானோ அவன் சாதுவாகி விடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். அதனோட விளக்கம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிஷ்காம பக்தனுடைய மகிமை, நிஷ்காம பக்தனுடைய பலன். ஏன்னா நம்ம நிஷ்காம பக்தன் எப்படின்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இவங்களுடைய மகிமை என்ன, பலன் என்னங்கிறது அடுத்த ஒரு 4 ஸ்லோகத்தில், 30லேருந்து 34 வரைக்கும் 5 ஸ்லோகத்தை சொல்கிறாரு. ஞானம்தான் நம்மை நிறைநிலையை அல்லது பிறவியில்லா பெருநிலைக்கு கொண்டு செல்லும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பக்தியின் மூலமாக ஞானம், அந்த பக்தியை, அதாவது எப்படி கர்மத்திலிருந்து அப்படியே பக்தியாகும், பக்தியிலிருந்து ஞானமாகும் அப்படிங்கிறத நமக்கு அது தெரியாது. பக்தனாக இருந்தாலும் கடைசி அவன் ஞானி ஆகிடுவான். கர்மயோகியாக இருந்தாலும் பக்தி வந்து பக்தியிலேருந்து ஞானி ஆகிடுவான். அதனால் ஞானம்தான் நமக்கு நிறைநிலையாக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நிஷ்காம பக்தனுடைய பயன் என்னென்னா, அதாவது பலன் அவனுக்கு என்ன கிடைக்குன்னா, இதன் பலன் என்ன, இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒருவன் எப்படிப்பட்ட கீழான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அவன் இந்த பக்தியின் மூலமாக, கர்மத்தின் மூலமாக மேலான நிலைக்கு வருவான். இந்த ஸ்லோகத்தில் அனைவரும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். காரணம், நாம் இந்த ஞானத்துக்கு வரும் முன் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்தோமோ, எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தோமோ அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி இருந்தாலும் அப்படி அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்பொழுது நாம் நினைப்போம், ஐயோ நான் இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேனே, எனக்கு விமோக்ஷனம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். பகவான் சொல்கிறார், எத்தனை கருணை பகவானுக்கு இருந்தால் நம்மேல், அதனால தான் அவதார புருஷர்கள்லாம் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னா, நம்மேல் உள்ள கருணை, பகவானுடைய பரம்பரையுடைய கருணையினால் அவதார புருஷனாக வந்து நம்மேல் கருணையோடு இப்படி சொல்கிறார். எப்படி? அபிச்சேத் சுதுராச்சாரோ அப்படின்னு சொல்றாரு. துராச்சாரம் என்றாலே
அதர்ம வாழ்க்கை வாழ்ந்தவன், தவறான செயல்கள் ஈடுபட்டவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல பகவான் வந்து துராச்சாரத்துக்கு முன்னாடி ஒரு சஃபிக்ஸ் போடுறாரு. சூன்னா மிக 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 எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப மோசமானவன். அப்படி ஒரு மோசமானவனை துராச்சாரம் இருந்தாலும், மிக கீழான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பகவான் ராமகிருஷ்ணருடைய பக்தர் ஒருத்தர் இருக்கார். யார்? நாடக ஆசிரியர், நடிகருமான கிரீஷ் சந்திர கோஷ். அவர் எப்படிப்பட்ட துராச்சாரன் அப்படிங்கிறத கிரீஷ் சந்திர கோஷ் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்போது சொல்கிறார். நான் குடிகாரன் அதே மாதிரி வேறு தவறான நாடக ஆசிரியர்னா உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு இது இருக்கும்னு சொல்லி. அப்படி ஒரு கீழான வாழ்க்கை வாழ்ந்தவன் நான் பகவான் ராமகிருஷ்ணரிடம் வந்ததுக்கப்புறம் எப்படி மாறினார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறாரு அவர், இப்படி எனக்கு விமோக்ஷனம் கிடச்சிருக்கும்னா நான் இன்னும் நிறைய பாவங்கள் செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறார். காரணம் என்னென்னா, நீ எப்படிப்பட்ட துராச்சாரனாக இருந்தாலும் பகவான் சொல்கிறார், ஒருவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு பாவம் செய்யணும் அந்த அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் அவனுக்கு பக்தியில் மோக்ஷம் இருக்கிறது. அதுதான் சொன்ன பஜதே மாம் அனன்ய பாக். இந்த இடத்துல அனன்ய பாக்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மாம் என்றால் இந்த இடத்தில் ஈஸ்வர ஸ்வரூபம் ஆகிய பகவானை வழிபட்டால் எப்படி வழிபட வேண்டும் என்றால் அனன்ய பாக். அனன்ய பாக் என்றால் வேறு எந்த சுகத்தையோ லட்சியத்தையோ நாடாமல் என்னையே வழிபட்டால் அவனுக்கு நான் மோட்சத்தை கொடுப்பேன். ஆகவே நாம் முயற்சி செய்து உடலையும், அதாவது நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யணும் இல்லையா, நம்ம வந்து ஒரு படி எடுத்து வச்சா பகவான் நம்ம நோக்கி 10 படி வருவார். அதனால் நம்ம கொஞ்சம் முயற்சி செய்து உடல், மனம், சுற்றுச்சூழல், ஏன்னா சுற்றுச்சூழலும் கொஞ்சம் தூய்மையாக இருக்கணும், உடலும் தூய்மையாக இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூய்மையாகிடுவோம். ஆகவே நாம் முயற்சி செய்து உடலையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்தி கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அவனுக்கு வழி உண்டு. அந்த வழி உண்டுன்னு சொல்கிறதுக்காக தான் பகவான் இந்த சொல்கிறார். அடுத்து அப்படிப்பட்டவனுக்கு பகவான் சொல்கிறார், ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி கொடுக்குறாரு. சாதுரேவச மந்தவ்யா அப்படிங்கிறத, அப்படி நீ என்னை பக்தியோடு பகித்தால், நீ எப்படிப்பட்ட ஆளாகனாலும் இருந்துக்கோ, ஆனால் அந்த உடலையும் சுற்றுச்சூழலையும் கொஞ்சம் தூய்மைப்படுத்தி கொண்டு என்னை நீ வழிபட்டால் நான் எப்படி உனக்கு இது பண்ணுவேன் அப்படின்னா, எப்படி அப்படின்னா சாதுரேவ, அந்த 2வது லைன் சாதுரேவ, நீ சாதுதான். நான் இந்த இடத்துல சாதுன்னா நல்லவன் என்று பொருள். சாதுன்னா காவி போட்டவன் கிடையாது, நல்லவன். சாதுரேவச மந்தவ்யான், ஒரு நல்லவன் ஆகிறான். இங்கு சாது என்றால் நல்லவன் என்று பொருள், உயர்ந்தவன் பொருள், மேலானவன் என்றும் பொருள். அடுத்து மந்தவ்யன் சொல். மந்தவ்யன்னா உயர்ந்தவனாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் சொல்கிறேன், ரிஷி மூலம் நதி மூலம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். சாதுவை பார்த்துட்டு நீங்கள் எங்கேருந்து உங்கள் ஊர் சொந்த ஊர் எதுன்னு கேட்கக்கூடாது, ரிஷி மூலம் நதி மூலம் கேட்கக்கூடாதுன்னு அதான் சொல்கிறது. ஒருவன் சாது ஆவதற்கு முன்பு எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் பக்தியின் ஞானத்தின் மூலமாக அதை கடந்து மந்தவ்யன் உயர்ந்தவன் ஆகிறான். உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். அவன் நல்லவன் ஆகிறான், சாது என்று கருதப்படுகிறான். காரணம், அவன் இப்பொழுது சரியான பாதையை, தர்மத்தின் பாதையில் சென்று விடுகிறான். சம்யக் வியவஸ்திதா ஹி சா அப்படின்றார். அதுக்கப்புறம் என்னன்னா, அவன் கீழான நிலையில் இருந்தவன், ஆனால் இப்பொழுது சரியான நல்ல பாதையில் வந்துள்ளான். இவைகள் எல்லாம் பக்தியின் மகிமைகள், நிஷ்காம பக்தியின் மகிமைகள், பெருமைகள் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். அதாவது எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பக்தியின் மூலமாக நீ நல்லவனாடு அப்படின். அதாவது எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, அனன்ய பாக், வேறு எந்த லட்சியமும் இல்லாமல், எந்த தேடலும் இல்லாமல் பக்தியோடு என்னை நீ வழிபட்டால் அதன் மூலமாக நீ நல்லவனாகிறாய், சாதுவாகிறாய், ஞானமடைந்து கடைசி நீ
முக்தி அடைவாய், மோட்சத்தை அடைவாய், அவனுக்கு அடைக்கலம் ஆகிறான், அவன் பகவானிடம் அடைக்கலம் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்தியின் பெருமையை, நிஷ்காம பக்தியின் பெருமையை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. இனி 32வது ஸ்லோகம், 31வது ஸ்லோகம். ஏன்னா இந்த நான் சென்ற வகுப்பில் சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகமெல்லாம் பெருசாக விளக்கம் இல்லை. இந்த ஒரு ஸ்லோகம், அதாவது 31வது ஸ்லோகத்துக்கு சற்று விளக்கம் தேவைப்படுகிறது. முடிஞ்சாலும் இந்த ஸ்லோகத்தை நான் முடிச்சிடறேன். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வசாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. அதாவது விரைவில் அவன் தர்ம வழியை பின்பற்றுவன் ஆகிறான், நித்திய சாந்தியும் அடைகிறான். நித்திய சாந்திங்கிறது இந்த இடத்துல மோட்சத்தை குறிக்கிறது. கௌந்தேயா, குந்தியின் மகனே, என் பக்தன் நாசம் அடைவதில்லை என்று நன்கு அறிவாய். இந்த இடத்துல நாசம் அடைவதுனா என்ன அப்படிங்கிறத விளக்கம் சொல்ல போகிறார். ஸோ முதல் வரியில் பகவான் சொல்கிறார், தவறான கீழான, அதாவது சென்ற ஸ்லோகத்தில் பார்க்குற துராச்சார சுதுராச்சார, அப்படி கீழான வாழ்க்கை மேற்கொண்டவன் எந்த நிலையை கடந்து எந்த நிலையை அடைகிறான் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. இந்த பக்தி அவனுக்கு எப்படி பலனை கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை முதல் லைனில் சொல்லிட்டு, 2வது லைனில் பக்தர்களுக்கு பகவான் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். முதல் வரியில் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, க்ஷிப்ரம் என்றால் விரைவில், தர்மாத்மா பவதி, தர்மாத்மா பவதி அப்படின்னா அவன் தர்மவான் ஆகிறான், தர்மமாக அதர்மத்தில் இருந்தவன் தர்மமாகிறான். யார் அப்படி மாறுகிறான் என்றால், சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன துராச்சாரன், சுதுராச்சாரனாக இருந்த அந்த அபக்தன் பக்தனாக மாறிவிட்டான். அவனே தர்ம வழியிலே கடைபிடித்து தர்மத்தின்படி வாழ்ந்தவன் ஆகிறான். ஸோ முதலிலே அதர்மத்தில் இருந்து துராச்சாரனாக இருந்தான், இப்பொழுது தர்ம வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு மோட்சம் என்ற லட்சியத்தை அடைய அவன் பாடுபடுகிறான். எப்படி அவனுக்கு அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா, பக்தியின் மூலமாக அவன் மனம், அதாவது பிரசன்ன தேஜச அப்படின்னா பிரசன்னனான அந்த மனதில் அவனுக்கு அந்த மோட்சம் அடைய வேண்டும், நிறைநிலை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. ஸோ அதர்மத்திலிருந்து தர்மத்திற்கு வர வேண்டும், அதிலிருந்து தான் உண்மையான பொருளை அடைய முடியும். அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு வந்து அதுக்கப்புறம் உண்மையை தேடி வரணும். அதனால தான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேவ சரணம் ரஜா அப்படின்னு சொன்னார். நம்ம கடைசி 66வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு. பக்தியின் மூலமாக சர்வதர்ம அவன் எப்படி ஆகினான், மோட்சத்தை லட்சியமாக கொண்டு மோட்சத்தை அடைகிறான். அதனால் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேக சரணம் ரஜா அப்படின்னு சொல்லி 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் சொல்கிறார். ஏனென்றால் இந்த பக்தன் முதலில் அதர்மத்தை கடைபிடித்தான், அதிலிருந்து தர்மத்துக்கு வந்தான், மீண்டும் அதையும் துறந்து, அந்த தர்மத்தையும் துறந்து கடைசி ஞானத்தின் மூலமாக உண்மை பொருளை அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கிறது. அதை அடைகிறான். அதனால்தான் இங்கு தர்மம் முக்கியம். நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல பண்புகளை கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும். பிறகு அவனுக்கு ஞானம் வரும். அதர்மத்தில் இருந்தாலும் தர்மத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான், பக்தியின் மூலமாக தர்மத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஞானத்துக்கு பிறகு பிரம்ம பிராப்தி, முக்தி அப்படின்னு கிடைக்கும் என்று பகவான் சொல்கிறார். அடுத்து சஸ்வத் சாந்தி நிகச்சதிங்கிற ஒரு வார்த்தை. சஸ்வத் சாந்தி நிகச்சதி என்றால் நிச்சயமாக, நீ கச்சதி என்றாலே அடைவான் பொருள், நிகச்சதி என்றால் நிச்சயமாக அடைவான். எதை? சாந்தி, சஸ்வத் சாந்தி, நிறைநிலையான திருப்தியையும் மனநிறைவும் அவன் அடைவான். அதைத்தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறான். மோட்சம்னா பெருசாக ஒன்றும் இல்லை, நிறைநிலை அடைவது, மன திருப்தி அடைவது, அமைதி அடைவது, அதுதான் மோட்சம். மனிதர்கள் சொல்வார்கள், என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது ஆனால் மன அமைதி இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஞானி என்ன சொல்வார்னா, என்னிடத்தில் எதுவுமே இல்லை ஆனால் மன அமைதி இருக்கிறது. ஸோ மன அமைதி தான் நமக்கு தேவை. அந்த மேலான லட்சியம், அவன் அந்த துராச்சாரன் மேலான அந்த லட்சியத்தின் மூலமாக துராச்சாரனாக இருந்தவன் பக்தியின் மூலமாக தர்மத் வழியை கடைபிடித்து
அதுக்கு தர்மத்தின் பலனாக அவன் ஞானத்தை அடைகிறான், ஞானத்தின் பலனாக சாந்தி அடைகிறான். எந்த குற்ற உணர்வும் அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் இப்படி இருந்தேனே, நம்ம பார்க்குறவங்க வேணால் அப்படி சொல்லலாம், இப்படி இருந்தவன் இன்றைக்கி இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவனுக்கு அந்த பக்தியின் மூலமாக அந்த குற்ற உணர்வு, நான் இவ்வளவு அதர்மங்கள் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கும். அதனால் இது ஜென்ரல் ஃபார்முலா. அதர்மத்திலிருந்து தர்மம், தர்மத்திலிருந்து ஞானம், ஞானத்திலிருந்து நிலையான சாந்தி. இங்கே எடுத்த நிலையான சாந்தி என்பது பிறவியில்லா பெருநிலை, மோட்சம், ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லலாம். இங்கு ஏன் சஸ்வ சாந்தி அப்படின்னு சொன்னால், திருப்தி அப்படின்னா மன நிறைவு அப்படின்னா, உலக வாழ்க்கையிலும் நமக்கு அவ்வப்போது நமக்கு அமைதி கிடைக்கிறது. உலக வாழ்க்கையில் அமைதி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் அந்த அமைதி வந்து டெம்பரவரி, கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி நம்ம போயிடுவோம். ஸோ எந்த அந்த நிலையான சாந்தியை இங்கு பகவான் சொல்கிறார். பகவான் சொல்கிறது அமைதி என்ற எந்த பொருளையும் சாராமல், அதாவது அந்த ஞானி சொன்ன மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் மன அமைதி இருக்குது. காரணம், இந்த மன அமைதி எந்த பொருளையும் சார்ந்து இல்லை. அவர் வந்து தன்னுடைய ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டதி, அவன் தன்னுடைய ஆத்மாவையே சார்ந்து இருக்கிறான், பகவானையே சார்ந்து இருக்கிறான். அதனால் எந்த பொருளை சார்ந்து இருந்தால் அது டெம்பரவரி மன அமைதி தான் கிடைக்கும். ஆனால் எந்த பொருளும் சாராமல் பகவானை, பரம்பொருளை மட்டுமே சார்ந்து இருந்தால் அவனுக்கு சத்வத் சாந்தி அப்படின்னு சொல்கிறான். அதனால் முதல் வரியிலே பாவியாக இருந்தவனை பக்தியின் மூலமாக முக்தனாக்கி விடுகிறார். அதான் இந்த பக்தியினுடைய பெருமை. இப்படி பக்தியினுடைய பெருமைகளை சொல்லிவிட்டு பிறகு நிஷ்காம பக்தர்களுக்கு பகவான் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, ஹே அர்ஜுனா, பிரதிஜானீக அப்படின்னு சொல்கிறார். நீ இதை வெளி உலகத்தில், அதாவது வெளி இதில் பொது இடங்களிலே நீ இது சொல்ல வேண்டும். 4 பேர் இருக்கிற இடத்துல நீ சொல்லணும். எதை சொன்ன? பிரதிஜானாகினா நீ 4 பேர் இருங்க, பப்ளிக்கில் நீ இதை சொல்லணும். எதை சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். 4 பேர் இருக்கிற இடத்துல சொல்லணும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லோரிடத்தையும் நம்ம சொல்லுவோம், இவன் இப்படி அவன் இப்படி அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். அப்போ சொல்கிறார், அது என்ன, நல்ல விஷயத்தை எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டும், பறைசாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எதை அப்படி சொல்வது, பொதுவில் சொல்வது என்றால், நமே பக்த பிரணஷ்யதி, அதாவது நமேனா மேனா என்னுடையனா பகவானுடைய பக்தன் அந்த நிஷ்காம பக்தன், ந பிரணஷ்யதி அழிவதில்லை, என்னுடைய பக்தன் அழிவதில்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீ எல்லோரிடமும் இதை பறைசாற்ற வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும். பகவான் சொல்கிறார் இங்கு அழிவதில்லை என்று தெரிந்தவுடன் இதை பற்றிய கேட்கவும் அவனுக்கு ஆசை வரும். ஏன்னா நம்ம பொதுவாக நம்ம இந்த சரீரத்தில் நமக்கு அழிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால ஆத்மாவுக்கு அழிவில்லைங்கிறது நமக்கு தெரியாது. அதைத்தான் பகவான் உனக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்பதை அறிய. அப்போ இதை அழிவே இல்லைன்னு சொன்னோடனே அந்த ஃபர்தர் அவனுக்கு அதை பற்றி கேட்குறதுக்கு அவனுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதனால தான் இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஆர்வம் வரும் அப்படின்னா, இதைத்தான் என்னுடைய பக்தன் நாசமாக மாட்டான் அப்படின்னா, நாசமாக மாட்டான்னா உடல் இங்கே சொல்லலை. காரணம், உடலுடைய தர்மம் சரீர தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த சரீர தர்மம் ஒரு காலத்தில் அது அழிந்து போகக்கூடியது. பகவான் கொடுக்கின்ற உறுதிமொழியினால் ஏன் இப்படி சொல்கிறார் என்றால், இந்த பகவான் தர்ம ரூபமானவன், பகவான் பரம்பொருள் தர்ம ரூபமானவன். ஸோ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பலர் கோவிலுக்கு செல்கிறார்கள், வழிபடுகிறார்கள், ஆனால் அவர்கள் நாசமடைகிறார்கள் அப்படின்னா, நாசமடைகிறது இந்த இடத்துல மன ரீதியாக நாசமடைகிறார்களே அப்படின்று நமக்கு பார்க்கும். உடல் ரீதியாகவும் நாசமடைந்தே தீர்வார்கள், மன ரீதியாகவும் நாசமடைகிறார்கள். அவர்கள் தர்மப்படி பூஜைகள் செய்வதில்லை, அதனால்தான் அவர்கள் நாசமடைகிறார்கள். ஏன்னா பகவான் தர்மஸ்வரூபிணி, அந்த தர்மஸ்வரூபிணி தர்மத்தின் வழியாகத்தான் அவரை அடைய வேண்டும். அதாவது பகவான் ராமகிருஷ்ணர் சொல்வார், உண்மைதான் இந்த கலியுகத்திலே சிறந்த தவம், அந்த உண்மை பேசுவதன் மூலமாக நீ இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தர்மத்தை விட்டு செல்கின்றவன் இறைவன் அடைய முடியாது. காரணம், அங்கு உள்ள அவன் அதாவது இந்த பூஜையெல்லாம் போய் சொல்கிறான். காரணம், அந்த அர்ச்சகர் ஒர்க்கு மாதிரி ஒர்ஷிப்பை பண்ணுறாரு. அவனுக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து இவன் போய் முன்னாடி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாரு.
அப்படி இருக்கிறவனுக்கு நமக்கு எப்படி தர்ம வழியில் நீ தர்ம வழியில் ஒரு 5 மணி நேரம் நிற்கணுமா, அந்த மாதிரி நின்று தர்ம வழியில் போ, ஊடால போய் சத்தம் போட்டு தள்ளி விட்டு அப்படிலாம் போகாது, லஞ்சம் கொடுத்து போகாத, தர்மத்தை பின்பற்றி நீ பகவானை அடையப்பார், பகவானை தரிசிக்கப்பார். அப்படி பகவான் சொல்வதை பின்பற்றுபவன் தான் உண்மையான பக்தன். பகவான் சொல்கிறது தர்மத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பின்பற்றணும். ஏன்னா இப்போது ஒரு பக்தன் ஒரு சீடன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு குரு ஒரு சீடன் நல்ல சீடன் அப்படின்னா அந்த சீடன் தன்னுடைய குருநாதர் சொன்னதை அப்படியே பின்பற்ற வேண்டும். அதே போல் பகவான் சொல்கிறது நாம் அப்படியே பின்பற்றினால்தான் நாம் பக்தன் ஆக முடியும். இல்லைன்னா அந்த பக்தன் சொல்ல முடியாது. வேணால் பேருக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாம், நான்லாம் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கலாம். பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே பின்பற்றணும், அதுதான் பக்தன். ஏன்னா இது மகாபாரத துரோணாச்சாரியார் அவருக்கு பிடித்த பக்தன் யார் அப்படின்னு பிடித்த சீடன் யாருன்னு கேட்டால் அவர் அர்ஜுனன். காரணம் என்னென்னா அர்ஜுனன் துரோணாச்சாரியர் சொன்னதை அப்படியே பின்பற்றுபவன் அர்ஜுனன். அதனால் அவருக்கு பிடித்த சீடன் அர்ஜுனன் தான். ஏன்? குரு சொல்வதை தவறாமல் பின்பற்றக்கூடியவன், அதனால்தான் சிறந்த சிஷ்யன் ஆகிறான். அதே போல் நாம் பகவானுடைய பக்தன் என்றால் அவர் சொல்கின்றதை நான் அவருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். வெறும் பூஜை செய்வதிலோ அல்லது அந்த அர்ச்சகருக்கு பணம் கொடுத்து இது பண்ணுவதிலோ எந்த பயனும் இல்லை. பகவான் சொல்படி நடந்து கொள்பவன் தான் பகவானுடைய விருப்பத்துக்கு நடந்து கொள்வன் தான் பக்தன் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ராமானுஜர் சொல்கிறாரு தன்னுடைய சரணாகதி இதில் சொல்கிறாரு, 6 தத்துவத்தை சொல்கிறாரு. அனுகூலஸ்ய சங்கல்பக, பகவானே உனக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்வேன். பிரதிகூலஸ்ய வர்ஜனம் அப்படின்னு சொல்கிறாரு, உனக்கு பிடிக்காதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்? தன்னுடைய குழந்தை இதை தான் செய்யணும் அப்படின்னு அம்மா விரும்புவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பக்தனும் அந்த பகவானுடைய விருப்பத்துக்கு பகுதி நம்ம நடக்கணும். அதனால தான் அவர் அனுகூலஸ்ய சங்கல்பம்னு சொன்னார். அதனால் முதல் வரிகளே தர்மாத்மா, அப்புறம் அதாவது கீழான நிலையில் இருந்தவன் இப்போ தர்மாத்மாவாக மாறியிருக்கான். ஏன்னா துராச்சாரன்னு போன இதில் சொன்னான், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நீ தர்மவான் ஆகி மாறிவிட்டான். காரணம் பகவான் தர்மஸ்வரூபன். அப்படிப்பட்ட பக்தன் ந பிரணஷ்யதி. பகவான் தர்மஸ்வரூபன், நீ தர்மவான் ஆகிவிட்டாய், அதனால் நீ பிரணஷ்யதி, நீ நாசத்தை அடைய மாட்டாய். இந்த நாசம் என்றவுடன் பக்தனுக்கு உடலில் எந்த நோய் வராதோ என்று பொருள் அல்ல. நாசம் என்பது மனதில் அடைகின்ற மேன்மையிலிருந்து, அவன் பக்தியின் மூலமாக அவன் மனம் மேன்மை அடைகிறது. பிரசன்ன தேஜக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்தியின் மூலமாக அவனுடைய மனம் தெளிவாகிறது, மேன்மை அடைகிறது. அந்த மேன்மையிலிருந்து அவன் வீழ்ச்சி அடைய மாட்டான். அதைத்தான் பிரணஷ்யதின்னு சொல்கிறார். நாசம் அடைய மாட்டான், அதைத்தான் பிரணஷ்யதின்னு சொல்கிறார். அதைத்தான் பகவான் சொல்கிறார். இதை நம்ம சொல்ல போனோம்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத், அதாவது மெட்டீரியலை பற்றியே அங்கே நம்ம 22வது ஸ்லோகத்தை பார்த்தோம். ஏன்னா என்ன சொல்கிற பகவான் அந்த மெட்டீரியல் பற்றி அவனை நானே உனக்கு பொருளை தருகிறேன், நானே அதை பாதுகாக்கிறேன் அப்படின்னலாம் சொன்னார் 2வது ஸ்லோகத்தில். யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு சொன்னார். நானே உனக்கு பொருளை தருகிறேன், இனி என்னையே நம்பி இருந்து என்னையே பஜித்து கொண்டிருந்தால், வழிபட்டு கொண்டிருந்தால் நான் உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அது மெட்டீரியல். இது ஸ்பிரிச்சுவல் குரோத். இது இந்த இடத்துல நீ பக்தியின் மூலமாக ஞானத்தின் மூலமாக எவ்வளோ மேன்மை அடைந்தாலும் அதிலிருந்து நீ வீழ்ந்து விடுவேனோ என்று பயம் வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகவான் சொல்கிறார். பிறகு இந்த நாசம் ஆகும் என்றால் ஒவ்வொரு சாதகனும், ஏன்னா நமக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஒவ்வொரு சாதகனும் தன்னுடைய சாதனையில் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம கீதை படிக்கிறோம், அந்த கீதை நாம் முயற்சி செய்து அதை புரிய நாம் முயற்சிக்கிறோம். அப்போது இது நமக்கு புரியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வருந்தால், புரிந்தாலும் நம்முடைய குணங்கள் இந்த சுலோகங்கள் மீது மாறுமா அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இவ்வாறு இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தால் நம்முடைய குணம் மாறி தர்ம நிலையில்
அதாவது ஆன்மீக ஆன்மீக வாழ்க்கையிலே நமக்கு இந்த குணங்கள் எல்லாம் மாறி நாம் தர்ம நிலைக்கு போவோமா, அல்லது தர்ம நிலை போய் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சொல்பம் அபியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகவான் 3வது அத்தியாயத்தில். நமக்கு இந்த தர்மத்தின்படி நம்ம நடந்தால் சொல்பம், அதாவது கொஞ்சம் இந்த தர்மத்தை பின்பற்றி வந்தாலே போதும், திராயதோ மகதோ பயாத் அப்படின்னு சொன்னார் அந்த 3வது அத்தியாயத்தில். அதனால் தர்மத்தின் மூலமாக எந்த பயமும் நமக்கு தேவையில்லை, அந்த பயம் நீங்கும் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் நமே பக்தக பிரணஷ்யதி. அப்போது நீ பிரணஷ்யத்தின்னா அழிய மாட்டான். எதை அழிய மாட்டான்? நீ மேன்மை அடியிலிருந்து நீ கீழே திருப்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னுடைய பக்தனாக இருப்பதால் கண்டிப்பாக உன்னுடைய முயற்சி அல்லது உன்னுடைய ஆன்மீக உயர்வுக்கு பங்கம் வராது. பங்கம் வந்துவிடுமோ என்ற பயம் வேண்டாம். இது என்னுடைய உறுதிமொழி என்று பகவான் சொல்கிறார். ஆகவே நாசம் என்ற சொல்லுக்கு நம்முடைய மனதில் இருந்து பயத்தை போக்குகிறது. அதாவது நம்ம பார்த்துருக்கோம், கண்ட நிர்பய கத சம்சய திருட நிச்சய மானசவான் அப்படின்னு சொல்லுவார். அப்போது பயமில்லாமல் இருக்கணும் அப்படின்னா கத சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. அப்போது சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. அந்த சந்தேகங்கள் இல்லாமல் இருந்தால் திருட நிச்சய, நம்ம பகவான் இருக்கிறான் என்ற திருட நிச்சயமாகும் நமக்கு. அப்போது நமக்கு பயமே இருக்காது. காரணம் என்னென்னா, தர்மவான் நான் தர்மத்தினுடைய எனக்கு எந்த வீழ்ச்சியும் கிடையாது, பகவான் தான் பின்னாடி இருக்கார் அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நம்முடைய அவதார ஸ்தோத்திரம் பகவான் சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த கண்டனபவ ஸ்தோத்திரத்தில் வருது இது. ஸோ நம்முடைய மனதிலே பயத்தை போக்குகிறது. என்னுடைய பக்தன் நாசம் அடைய மாட்டான் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுக்குறார். யாருக்கு கொடுக்குறார்? இந்த நிஷ்காம பக்தனுக்கு கொடுக்குறார். காரணம், அவன் ஒரு காலத்தில் கீழான துராச்சாரனாக இருந்தவன், பிறகு தர்மவான் ஆகி பிறகு ஞானத்தை அடைந்து அப்படிப்பட்ட என் பக்தன் நாசம் அடைவதில்லை என்று பகவான் சொல்கிறார். என்னுடைய பக்தன் பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்திலிருந்து வீழ்ச்சி அடைய மாட்டான். மேலும் இங்கே நமக்கு ஒரு நம்பிக்கை மிக மிக முக்கியம். அதாவது நமக்கு இங்கே நம்பிக்கை தான் மிக மிக அவசியம் என்றார். காரணம், தர்மத்தை பின்பற்றினால் வீழ்ச்சி அடைந்து விடுவோமோ என்ற பயம். காரணம், இந்த சமுதாயத்தில் அப்படித்தானே இருக்கும். நம்பிக்கை இருக்குது, நான் நல்லது செய்கிறேன், தர்ம வழியில் நடக்கிறேன், ஆனால் எனக்கு கஷ்டங்கள் வருது. அதர்மத்தில் இருக்கிறவன் ரொம்ப நல்லா இருக்கான், நான் ஏன் சார் நான் தர்மத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஆனால் பகவான் சொல்கிறார், சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் தர்மத்தை நம்பிக்கை வருவதில்லை நமக்கு. காரணம், இந்த சமுதாயத்தை பார்த்து உண்மையாக இருந்தால், அதாவது தர்மவாதியாக இருந்தால் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பகவான் இங்கு நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார், மனதில் உள்ள பயத்தை நீக்குகிறார். பிறகு தர்மத்தில் நம்பிக்கை வேண்டும் நமக்கு. அதனால் இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். நம்பிக்கை நம்ம முயற்சி செய்து நமக்கு வரும். நிச்சயமாக நம்பிக்கையோடு நம்ம வேண்டியதை நம்ம வேண்டாம், நமக்கு நிச்சயமாக வரும். அதனால் நமே பக்த பிரணஷ்யதி, எப்பொழுதும் நமக்கு சோர்வோ பலவீனமோ வருவதில்லை. அதாவது எப்போ நமக்கு சோர்வோ பலவீனமோ வருகிறதோ அப்பொழுது இந்த வார்த்தை நம் மனதில் ஒலிக்க வேண்டும். எதை? கீதை மனப்பாடம் செய்வது கடினம். அப்படி மனப்பாடம் செய்த இதை நம் மனதில் நினைத்துக்கொண்டு, அதாவது நிறைய ஸ்லோகங்கள் 1-2 வார்த்தைகளை நம்ம மனதில் வைத்து கொண்டால், அதாவது நமே பக்தஸ்ய பிரணஷ்யதிங்கிற வார்த்தை அழிவதில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால், அப்போ வீழ்ச்சி அடைவதில்லை, நான் பக்தனாக இருக்கிறேன், நான் வீழ்ச்சி ஒருபொழுதும் அடைய மாட்டேன், காரணம் நாசமடைய மாட்டேன், காரணம் பகவான் என்னை பார்த்து கொள்கிறார். ஸோ பகவான் நமக்கு கொடுத்த உறுதிமொழி நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தர்மத்திலிருந்து பகவான் உறுதிமொழியோடு நம்பிக்கை இருந்தால் சஸ்வசாந்தி, நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நான் தர்ம வழியில் நடந்து இறைவனை அடைவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அவர் நமக்கு சஸ்வத் சாந்தி, நிலையான சஸ்வத் சாந்தி நிகச்சதி, நிச்சயமாக நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு செல்வார்.
முதல் வரியில் துராச்சாரனாக இருந்தவன், அதாவது இப்போ சென்ற ஸ்லோகத்தில் படிப்படியாக மாறி மோட்சத்தை அடைந்து பிறகு தன்னுடைய பக்தன் எந்த வகையிலும் அவன் நாசமடைய மாட்டான் என்ற உறுதிமொழி, அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நான் ஒரு பொழுதும் நாசமடைய மாட்டேன். காரணம், பகவான் ராமகிருஷ்ணர் அடிக்கடி நான் இறைவனுடைய குழந்தை. ஏன்னா அந்த சீக்கிய பக்தர்கள் ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ணர் சந்திக்கு சொல்கிறாரு, பகவான் மிக கருணையுடையவர் என்று சில பக்தர்கள், அங்கே இருக்கிற சீக்கிய பக்தர்கள் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், என்ன கருணையுடையவர்கள்? உன்னுடைய தாய் உன்னுடன் கருணையாக இதாக இருக்காங்க, அவங்கள கடமை, நான் அவருடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வையே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவருடைய அந்த நம்பிக்கையோடு நீ இருந்தால், என்னுடைய தாய் என்னுடைய தந்தை பகவான் அவர் நம்மை பார்த்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக சஸ்வத் சாந்தி நிகச்சதி, நிச்சயமாக அந்த நிறைநிலையை அடைவாய் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு, இனி 32, 33, 34 இந்த 4 அடுத்த வகுப்பில் நான் முடிச்சுட்டு 10வது அத்தியாயத்தில் மிக முக்கியமான விபூதி யோகம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், அதுக்கு நம்ம போகணும். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.